Hello friends, this is Vicky from VTech. நீ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் யூஸ்க்காக 2.1 சேனல் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச் ஹைட் வந்துடும். டெப்த்துன்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் டெப்த்து வந்துடும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற கேபினெட் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜிடெக் பிராண்டோட 3990ங்கிற மாடல் கேபினெட் தான் நம்ம வந்து 2.1 சேனல் ஆம்பிளிஃபை அசம்பிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப்பில் கேபினெட் தான் இந்த ஆம்பிளிஃபைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு அக்ரிலிக் ஷீட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம ரீட்டைல் ஷாப்புக்கு செல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்டிங் நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ பேனல் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பேனல் தான். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபுல் கிளாஸி ஃபினிஷில் வந்து நம்ம ஆல்ரெடி ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதே காம்பினேஷனில் வச்சு தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையருமே டிசைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் பேனலு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேட் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸி ஃபினிஷ்லேயே ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் பேனல் வந்திருக்கும். A to Z பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸி லுக்கில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குரிய பேஸ் டபுள் கண்ட்ரோல் கீழே இருக்குது. ஆம்பிளிஃபையரோட ஆன் ஆஃப் சுவிட்சு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடிக்குன்னு எந்த விதமான ஆன் ஆஃப் சுவிட்சும் கொடுக்கல. டோட்டலாக பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம கஸ்டமைஸ்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேணால் கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கலாம். பட் ரீட்டைல் ஷாப்புன்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எது இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அதுக்கான வேல்யூ. ஸோ ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்கோம். எல்இடியாக கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி மாடியூல் வந்துடும். யூஎஸ்பி ஃபீமேல் சர்க்கிட்டு அதோட டிஸ்பிளே வந்துடும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் மீட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம், வியூ மீட்ரு. ஸோ இதோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இவ்வளோ தான். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் டெப்த்து காமிக்கிறேன். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைட் வியூ பார்க்கலாம் வாங்க. சைட் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு டிஎம்கே சர்க்கிட் கொடுத்துருப்போம் ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட்டுக்கு. சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பனானா சர்க்கிட் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி திரும்ப டைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஒயர் உள்ளே விட்டு. ஸோ சப்வூஃபருக்கு பனானா சர்க்கிட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே டெர்மினல். அந்த டிஎம்கே டெர்மினலுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஐட்டம் தான். பவர் சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 பின் மெயின்ஸ் கார்டு. இது பார்த்தீங்கன்னா ஒனிடாவோட 2 யார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வந்துடும் ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 2 சேனல் இன்புட்டு. ஆஸ் யூஷுவல் இந்த 2 சேனல் இன்புட் எப்படி ஒர்க் ஆகுனா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் ஆக்ஸ் லைன் வைக்கும்போது உங்களுக்கு இந்த 2 சேனல் இன்புட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆடியோ அவுட் ஆகும். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் வியூன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 24024 8 ஆம்பியர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை ஃபில்டர் செக்ஷன் அப்படிங்கிறதுக்காக 50 வோல்ட் 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டர் போட்டு டிசி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு டூயல் சப்ளை ரெக்டிஃபைர் ஆகுது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 0-12 டேப்பிங் எடுத்து நம்ம ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு யூஎஸ்பிக்காக 5 வோல்ட் டிசி சப்ளை எடுத்திருக்கோம். ஸோ பவர் சப்ளை செக்ஷன் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 மினி பிடி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஆடியோஸோட 2.1 ப்ரீ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் டபுள் ப்ளஸ் லோ பாஸ் ஃபில்டர் இன்பில்ட்டாக வந்துடும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டுக்கு மேக்ஸ்ட்ரானோட 40 DC to 12 DC கான்ஸ்டண்ட்டாக 12 வோல்ட் வர மாதிரி ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் போர்டு இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு மட்டும் ப்ரொடக்ஷன் போர்டு கொடுத்துருக்கோம். ஸோ சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது. ஸோ ஒரு 4 tier மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணும்போது எந்த விதமான டப் சவுண்டு ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு மட்டும் மோனோ சேனல் 2 ரிலே இருக்குது. அல்ட்ராடிஜிட்டலோட 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணி ஒரே ஒரு சேனல் மட்டும் லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ சப்வூஃபருக்கு மட்டும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா TDA 7292ங்கிற ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் போர்டு தேவையில்லை. ஸோ இதனால் இதுக்கு மட்டும் ஃப்ரண்ட் ஸ்டீரியோக்கு மட்டும் உங்களுக்கு டைரெக்டாக டெர்மினலில் போய் கனெக்ட் ஆகுது. ஸோ அதில் யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு KMSோட 2.1 ப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா M4 மாடலு. அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா TDA 7292 ஐசி வந்துடும். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா IRF 250ல் 40R பேரலல் மோனோ வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ்டாக ஃபிட்டிங் போட்டு கேட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1313 கேபினெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஹீட்ஸிங்காக இருக்கும். நம்ம 2.1 வேணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டதுங்காட்டி ஒரு 6 லீஃப் ஹீட்ஸிங்கில் ஒரு 5 சேனலுக்கு யூஸ் பண்ணுற 6 லீஃப் ஹீட்ஸிங்கில் வந்து போர்டு ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ பவர் ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து TDA 7292 ப்ளஸ் IRF 250ல் 40R பேரலல் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல்லேருந்து 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போகும். அடிஷ்னலாக 12 வோல்ட் சப்ளைக்கு வந்து ஒரு
பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா 2.1 பக் போர்டு, பேஸ் டேபிள் போர்டு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையருடைய ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். 2.1 சேனல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ரொம்ப இருக்காது. மேக்ஸிமம் சிம்பிள் கான்செப்ட்லேயே முடிச்சுக்கலாம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்லாம் இல்லைன்னா உங்களுக்கு இன்னுமே ஒர்க் ஈஸி, டேரெக்டாக வந்து டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து நான் என்னென்னா 2.1க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 amps தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 4 tier மோனோ யூஸ் பண்ணியிருக்கிறங்காட்டி ஒரு 8 amps ஆச்சு லோடு கொடுத்தா தான் அடிஷ்னலாக சப்வூஃபரோட ரிசல்ட்டு நல்லாயிருக்கும், டெப்த்து நல்லா கிடைக்குங்கிறதுக்காக 8 amps கொடுத்துருக்கோம். பவர் சப்ளை செக்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 volt 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டர் போட்டு உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து டெப்த்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக MFT கூடும்போது உங்களுக்கு வந்து ஆடியோ ரிசல்ட்டுமே நல்லாயிருக்கும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt LED யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிப் லைட்டு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட கிராஃபிக் விமீட்டருமே யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மோடு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக் இந்த மாதிரி வந்துடும். எல்லா வால்யூம் கண்ட்ரோல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றியும் லைட்னிங் வந்துடும். ஸோ இப்போ ஆம்பிளிஃபையர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2.1 சேனல் ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு. ஸோ இந்த மாதிரி 2.1 சேனல் ஆம்பிளிஃபையரு வீட்டுக்கு 5.1 சேனல் எல்லாமே அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். இதோட ஆடியோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்.